இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சொல்றத நான் செஞ்சா நீ மொத்தமா என் லைஃபை விட்டே போறேன்னு சொன்னல, அப்ப நான் என்ன பண்ணணும் நீ சொன்னாதானே நான் செய்ய முடியும். அத சொல்லாம நீ பாட்டுக்கு இருக்க. நான் என்ன செய்யணும் சொல்லு. முதல்ல கிளம்பி வாங்க, நம்ம வெளியே போகணும். என்ன செய்யணும்னு கேட்டா கிளம்பி வாங்க வெளியே போகணும்னு சொல்ற. எங்க போகணும்? அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வரேன். ஆனதி, போலாமா? போலாம் மாமா. அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? இனிமே மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு அவளை ரூமை விட்டு உன் புள்ள விரட்டி விட்டான். இப்போ அவ கூட ஜோடி போட்டுக்கிட்டு அவன் வெளியில கிளம்பி போறான். உன் புள்ளைய புரிஞ்சிக்கவே முடியலக்கா. அதுக்குள்ளே மனசு மாறிட்டாவ. டேய், அருள் மனசு மாறி அவளை ஏத்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ கூட அவன் போறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நந்தினி, என்னடி கரிகாலன் அண்ணாவும் நீயும் ஒன்னா வரீங்க? 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஏய், சும்மா லூச மாதிரி ஏதாவது கேட்டுட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. காலையில பீக் ஹவர்ஸ்ல எனக்கு ஆட்டோவே கிடைச்சு தொலைய மாட்டேங்குது. ஆட்டோ கிடைக்காம நான் நின்னுகிட்டு இருந்தேன். கரிகாலன் வந்து ஒரே வீட்ல இருந்து ஒரே ஆபீஸ் தானே போறோம், ஒன்னாவே போலான்னு சொன்னான். அதான் அவன் கூட வந்தேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது. நீ சீக்கிரமா எனக்கு ஒரு வீடு பாரு. அவரு கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப்டி. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. சரி, பாக்குறேன். அன்புள்ள என் பிரிய மாமாவுக்கு. மாமாவா? என்ன பாக்குற? எழுது. சொல்லு. அன்புள்ள என் பிரிய மாமாவுக்கு, உங்கள் மீது பிரியமுள்ள பிரியா பிரியத்துடன் எழுதுவது. எத்தனை பிரியா? இத்தனை பிரியாவும் எழுதணுமா? ரைமிங்கா அழகா இருக்குல்ல, எழுது. என்னடா உங்களை மாமான்னு கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு உங்களை அப்படி கூப்பிட்டுதான் பிடிச்சிருக்கு. என்னதான் நான் சிட்டில வளர்ந்திருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு கிராமத்துல போய் செட்டில் ஆகணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிச்சு போனதே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான். பிடிக்கும் பிடிக்கும். வெள்ளன்னு எழுந்திருக்கலன்னு 2 நாள் விளக்க மாத்தடி வாங்கினா தெரியும் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. ஒரு நாள் தாங்க மாட்டேன், நீ எல்லாம் தெரிச்சு ஓடி வந்துருவ. அது தெரியாம உளறிட்டு இருக்க நீ. உங்களை பார்த்ததுல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்த்ததும் பிடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு அவன்கிட்ட? அவ எனக்கு கரிகாலன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் அவரை ரொம்ப டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுல உள்ளதெல்லாம் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். என் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு நல்லா இருக்காது, உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால நான் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுன்னு கேக்குறாடி. அப்புறம் லவ் லெட்டர்ல மாமான்னு ஆரம்பிக்கிறாடி. கரிகாலன மாமான்னு கூப்பிட இவ யாரு? இவளுக்கு கிராமத்து வாழ்க்கை புடிச்சு போனதுக்கு கரிகாலன் தான் காரணமா. அவன் கூட கிராமத்திலேயே செட்டில் ஆக போறாளாம். அவளை யாரடி கிராமத்துக்கு கூப்பிட்டா? இங்கே டங்கு டங்குன்னு குதிக்க வேண்டியதானே? 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதராம். அந்த கடவுள் இவளை படைச்சதே அதுக்காக தானாமா. அத கேட்கும் போது எனக்கு அப்படியே கத்தி எடுத்து அவளை அப்படியே சொதக்கு சொதக்குன்னு குத்தணும் போல இருந்துச்சு. அடிப்பாவே, இவ சொன்னதெல்லாம் பத்தாதுன்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி 10 குழந்தைங்க பத்துக்கணுமா. எனக்கு அப்படியே கோபம் தலை உச்சிக்கு ஏறிடுச்சு.
ஆமா உனக்கே அப்படி கோவம் வருது? அவ சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? ஆ, ஏய் அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்காவா? என்னடி லூசு மாதிரி கேக்குற? கரிகாலனை அவ காதலிக்கிறது தப்பு இல்லையா? ஏய் அதுல என்னடி தப்பு இருக்கு? நீ எப்படி அவரை விட்டு பெரியதானே போற? அப்புறம் கரிகாலன் என்ன அவ காதலிச்சா உனக்கு என்ன? உனக்கே இவ்ளோ கோவம் வருது? உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கரிகாலன் தனியாவா இருக்கும்? அவருக்கும் பொண்டாட்டி புள்ளன்னு இருக்க வேண்டாமா? கட்டுன புருஷனையே மத்தவங்க கிட்ட தூரத்து சொந்தம்னு சொல்றவ நீ. ஆனா பிரியா சிட்டில வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் அவ விரும்புறவரை அழகா மாமான்னு சொல்றா. அவருக்காக கிராமத்து வாழ்க்கைக்கு போகவும் தயாரா இருக்கா. எனக்கு ஒண்ணும் அவ சொல்றது தப்பா படலப்பா. கரிகாலன அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும், விடு. உன் வேலையை பாரு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன நான் உதைக்கணும். ஓ, 2 மாசத்துல எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும்? ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமா 3 குவிண்டால், அதாவது ஒரு 3500 கிலோ எடுக்கலாமா? மனுஷங்க பண்றதை விட அதிகமா பண்ணணும்னு தான் மிஷினை வச்சு 4000 கிலோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் தாத்தா, மொத்தமா 4000 கிலோலாம் விளைச்சல் எடுக்க முடியாதா? கணக்கா பார்த்தா எடுக்க முடியும் தான், ஆனா அதுக்கு ரொம்ப சிரமப்படணுமா. ஏன்னா அதுக்கு கால ஓட்டம், சரியான தண்ணி கிடைக்கணும், பூச்சி வராம நோய் அடிக்காம இருந்தா எடுக்கலாம். ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. 3500 கிலோ எடுத்தாலே லாபம் தானே. ஆமா, இதெல்லாம் எதுக்குமா நீ கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரு போட்டிக்காக தான் கேக்குறேன் தாத்தா. ஆ? ஆஹா, போட்டியா? ஆமா தாத்தா, அருள் மாமாவும் நானும் ஒரு 2 மாசத்துக்கு உங்களோட நிலத்துல ஆளுக்கு ஒரு ஏக்கர் வயல்ல இயற்கை முறையில விவசாயம் பண்ண போறோம். யார் அதிகமா விளைச்சல் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். நீங்க தான் எங்க 2 பேருக்கும் விவசாயம் சொல்லி கொடுக்கணும். என்னம்மா திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்லல தாத்தா. நான் சொன்ன எல்லாத்துக்குமே காரணம் இருக்கும். ஆனா என்ன காரணம்னு இப்போ கேட்காதீங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கையெல்லாம் இருக்குதும்மா. அப்போ எனக்கும் அருள் மாமாக்கும் விவசாயம் சொல்லி கொடுக்க முடியும்ல? முடியுமா, ஆனா 4000 கிலோ விளைச்சல் வரும்னு என்னால உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாதும்மா. விவசாயம் பண்ண சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அது போதும் தாத்தா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ம்.